இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். என்ன அப்படின்னா, விவஸ்தை என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம். அற்புதமான ரகசியம். ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சபூதங்களில் காற்றை கடவுளுக்கு நிகராக பேசுகிறாங்க. காற்றே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காற்றுகளுக்கு பேரும் வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பேருடைய குணம், அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காற்றினுடைய செயல்பாடு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி அந்த காற்றுக்கு பேர் வைக்கிறாங்க. பாருங்கள், பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், இந்த மாதிரி அந்தர்யாமி, விவஸ்தன், சடம், பிராஞ்சன், இந்த மாதிரி நிறைய காற்றுகளுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த காற்றுகளினுடைய குணத்தை அந்த பெயர் பிரதிபலிக்கும் விதமாக அந்த காற்றுகளுக்கு பேர் வைக்கிறாங்க. இதில் நாம் அந்த விவஸ்தைங்கிற வார்த்தைக்கும் காற்றுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறத பற்றி பேச போகிறோம். விவஸ்தை எங்கே யூஸ் பண்ணுவீங்க? பல இடங்களில் யூஸ் பண்ணுவீங்க. சரியான விவஸ்தை கட்ட மனுஷனாக இருக்கே ஐயா, உனக்கெல்லாம் விவஸ்தையே இல்லையா? விவஸ்தை இருக்கா இல்லையா? அவனுக்கு ஒரு விவஸ்தையும் கிடையாது. இந்த விவஸ்தை கிடையாது, விவஸ்தை கட்ட மனுஷன், விவஸ்தைன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கியமான நேரங்களில் தப்பாக நடந்துக்கிட்டோன்னா, உனக்கெல்லாம் விவஸ்தையே இல்லையா, எப்போ என்ன செய்யணும் தெரியாதா, விவஸ்தையே இல்லையா அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப நாளாக யோசித்தேன், இது என்ன விவஸ்தைன்னு ஒரு வார்த்தை வருது, அப்படி என்ன என்கிட்ட இல்லாமல் போகுது திடீர்னு? உனக்கு விவஸ்தை இல்லையா, எப்போ எதை செய்யணும் ஒரு விவஸ்தை கிடையாதா? அப்போ எதையோ ஒன்று செய்கிறதுக்கு என்கிட்ட ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒன்று தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தா, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அருமையான ஒரு பொக்கிஷ ரகசியம் நமக்கு தெரிய வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலாச்சாரத்தில் அந்த வளைகாப்புங்கிற ஒரு சம்பவம் நடக்கும். கரெக்டாக திருமணம் நாள் பார்ப்பாங்க. நல்ல நாள், நட்சத்திரம், கோள் இதெல்லாம் சேர்கிற ஒரு நாளாக பார்த்து திருமணம் பண்ணுவாங்க. அதோடு முடிக்க மாட்டாங்க. திருமணம் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த சாந்தி முகூர்த்தத்துக்குன்னு ஒரு நாள் குறிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்குங்க, திருமணம் செய்ததோடு விடுறதில்லை. அவங்க திருமணம் செஞ்ச உடனே என்றைக்கு இருவரும் இணைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் குறிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இணைந்தால் இன்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கரு அப்படிங்கிறது உருவாகும். அந்த கரு உருவாகிற நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஆரோக்கியமானதாக இருந்தால் தான் அங்கிருந்து வரக்கூடிய கருவை வளர்க்கக்கூடிய அனைத்தும் ஆரோக்கியமானதாக இருக்கும், கருவும் ஆரோக்கியமாக வளரும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒன்றுக்கு கூட நேரம் பார்ப்பாங்க. பார்த்தாச்சு, சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சு, கரு வளர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, 6 முதல் 7, 8 இந்த மாதங்களில் என்ன பண்ணுவாங்க, வளைகாப்புங்கிற ஒன்று நடத்துவாங்க. அதுக்கு பேரே பாருங்கள், வளைகாப்பு, சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது, ஏன் அந்த விழாவை நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போது நம்ம உடம்பு கரு அப்படின்னு ஒன்று உருவாகுது. கருன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தனஞ்சயன் என்ற காற்று முதல் புள்ளியாக உருவாகிறதுக்கு பேர் கருன்னு பேர். தனஞ்சயன் உள்ளே வந்தோடனே அந்தர்யாமிங்கிற ஒன்று வரும். கரு உருவாயிருச்சுன்னா உயிர் உருவாயிருச்சுங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு காற்றுகள் வரும், அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். வைரவன் மற்றும் உதானன் 2 காற்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன உறுப்புகளெல்லாம் பெருசாக்குவாங்க. இப்படியே எல்லாமே நடக்கும். இதயம் வரும், ஒவ்வொரு உறுப்புகள் வரும், கண்கள் வரும், இப்படி எல்லாம் ஒரு உருவமாகும். கரெக்டாக 6 முதல் 7 மாதம், 7.5 மாதம், 8 மாதம் இந்த ரேஞ்சில் ஒரு காற்று உள்ள நுழையும். அந்த காற்றுக்கு பெயர் விவஸ்தன் அப்படிங்கிற ஒரு காற்று. இந்த காற்று அந்த ஜீவனுக்குள்ளார உள்ள நுழையிற நேரத்தில் சரியாக கணித்து நம்ம பெரியவங்க, இப்போ நாம் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம், அதனால் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை, சரியாக கணித்து அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விழா நடத்துவாங்க. அந்த விழா நடத்தும்போது இப்போது விவஸ்தன் உள்ள நுழைவார். அந்த விவஸ்தன் நுழையிற நேரம் மங்களகரமான வார்த்தைகள், மங்களகரமான வாத்தியங்கள், மங்களகரமான பாடல்கள், மங்களகரமான நிகழ்வுகள், ஓசைகள் இதெல்லாத்தையும் ஒலித்து அதை வரவேற்கிறது. அப்படி அவர் உள்ள நுழையும் போது மங்களகரமான வார்த்தைகளை, ஆரோக்கியமான இசையை, மங்களகரமான பாடல்கள், மந்திரங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த காற்று உள்ள நுழைஞ்சா அந்த ஜீவன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த நேரத்திலும் அற்புதமான சிந்தனை, அன்பு நிறைந்த சிந்தனை, இரக்கம் நிறைந்த சிந்தனை, தெய்வீகமான சிந்தனையோட அந்த ஜீவனுடைய வாழ்க்கை இருக்கும்.
அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வளைகாப்புங்கிற நிகழ்வின் போது மங்களகரமான விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சு அந்த காற்றை வரவேற்கிறதுக்கு பேர் தான் வளைகாப்புன்னு பேர். அதாவது வளைனா இருப்பிடம், வீடு, காப்புன்னா காப்பாற்றுதல் அர்த்தம். இந்த வீட்டை முழுமையாக அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அதனுடைய வாழ்நாளோட கடைசி காலம் வரைக்கும் அப்பழுக்கு இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு மூல காரணமாக இருக்கிற அந்த விவசாயம் நுழையிற நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, வளைகாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் காற்றுகளில் விவஸ்தன் என்ற பெயருடைய ஒரு காற்று உள்ள நுழையுது. அந்த காற்று உள்ள நுழையும் போது ஆரோக்கியமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எங்கே எப்படி நடந்துக்கணும், எப்போ எப்படி நடந்துக்கணும் எல்லாமே தெரியும். எல்லோரும் பாராட்டும்படியாக, போற்றும்படியாக, புகழும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வார். எல்லோர் மத்தியிலும் நிறைவான மனிதனாக ஒரு வாழ்க்கை வாழ்வார். யார்? விவஸ்தன் என்ற காற்று சரியான நேரத்தில் சரியான ஆரோக்கியத்துடன் உள்ளே நுழைந்தால். ஒருவேளை விவஸ்தன் உள்ள நுழையிற நேரம் ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு விளங்காத போய் அந்த மாதிரி வாழ்க்கைக்கு பொருந்தாத வாசகங்களை எல்லாம் பேசி அந்த வாசகங்கள் மூலமாக அதை கேட்டபடியே அவர் உள்ள நுழைகிறார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எதை எப்போ எப்படி செய்யணும்னு தெரியாமல் தடுமாற்றமும் குழப்பமும் வேதனையும் பலருடைய பெயர்களையும் மரியாதைகளையும் சந்தித்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, விவஸ்தை கெட்டு போச்சா உனக்கு, விவஸ்தன்கிற காற்று உனக்கு கெட்டு போச்சா, அதனால தான் இப்படி கெட்ட பேரையும் கெட்ட செயல்களையும் செய்கிறியா, நீ கெட்ட சிந்தனைகள்லாம் வருதா, விவஸ்தன்கிற காற்று உங்கள்கிட்ட ஆரோக்கியமாக இல்லையா, அதனால தான் இப்படி தடுமாறுறியா, அதனால தான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலையா அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன பண்ணுவாங்க, விவஸ்தை கெட்ட மனுஷன், விவஸ்தை இல்லாத மனுஷன், விவஸ்தை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, விவஸ்தன் என்று சொல்லக்கூடிய அந்த காற்றை நம் உள்ளே நம்முடைய மானம், மரியாதை, கௌரவம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாவற்றிற்கும் காரணமான அந்த காற்றை ஆரோக்கியப்படுத்துவதற்கான சூத்திரம் தெரிந்துவிட்டால், தெரிந்த சூத்திரத்தை சரியாக பயன்படுத்திவிட்டால் விவஸ்தன் சரியாக இயங்கும். விவஸ்தன் சரியாக இயங்கினால் இந்த உலகம் நம்மை போற்றும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது விவஸ்தகட்ட மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விவஸ்தன் என்ற காற்று கெட்டுப்போன மனிதன் என்ற அர்த்தத்தை இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். குருவே சரணம்.